அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆழ்வார்கள் காலம் தொடங்கி திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் திருமால் நிறைந்திருக்கக்கூடிய தொன்மையான திருப்பதிகளிலே தொண்டு செய்து வருவது என்பது வழக்கமாக இருந்து வர பார்க்கிறோம். திருவரங்கம் முதலிய பெரிய தலங்களில் நாள்தோறும் நடைபெறக்கூடிய நித்திய வழிபாட்டு முறைகள், மாதாந்திர வழிபாட்டு முறைகள், ஆண்டு விழாக்கள் என்றவைகளெல்லாம் சரியாக வரையறை செய்யப்பட்டு வழிபாடுகள் இன்று வரை தொடர்ந்து நடந்து வருகின்றன. அதேபோல்தான் இரண்டாவதாக வைத்து கொண்டாடப்படும் முக்கிய திருத்தலமான திருமலை, திருப்பதி என்று இன்றைக்கு நாம் அழைக்கிறோமே, அந்த ஊருக்கு அருகே இருக்கும் மலைமேல் நின்ற விளக்காய் அறியப்படும் திருமாலினுடைய திருக்கோயில். திருவேங்கடமுடையான் என்று அழைக்கப்படும் இந்த திருமாலினுடைய வடிவத்தை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் சென்று வழிபடக்கூடிய அந்த புனித திருத்தலத்தில் ஒரு காலத்தில் மலைமேலே தங்கியிருந்து நாள்தோறும் திருமாலுக்கு தொண்டு செய்வதற்கு அதிகம் ஆட்கள் வராமல், என்ன காரணம்? அடர்ந்த வனப்பகுதி, வனவிலங்குகள் நிறைந்திருந்த பகுதி. மேலும் அங்கே அத்தனை தூரத்திற்கு வசதிகள் இருக்கவில்லை. கடும் குளிர் அந்த பகுதிகளிலே வீசக்கூடியது. ஒரு ஆபத்து என்றால் அத்தனை மலைகளை கடந்து கீழே இறங்கி வருவதற்கு நாட்கள் ஆகிவிடும். இப்படி பல்வேறு காரணங்களால் மலைமேலே நித்தியம் தங்கியிருந்து தொண்டு செய்வதற்கு யாரும் விரும்பாத நிலை. அதனால்தான் மலைக்கு கீழே திருச்சுகினூர் என்றழைக்கப்படும் தலம், இன்றைக்கு திருச்சானூர் என்கிறோமே, அந்த நகரம்தான் தொன்மையான நகரமாக அமைத்து அங்கே வாழ்ந்த அடியார்கள் நாள்தோறும் மலையேறி சென்று திருவேங்கடமுடையானுக்கு தொண்டு செய்து வந்த காலம். இது இப்படி இருக்க, ஒரு நாள் திருவரங்கத்திலே ராமானுஜருடைய வகுப்பு நடந்து கொண்டு இருந்தது. நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி பாடல்களை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதன் ஆழ்ந்த பொருளை கூறிக்கொண்டு வந்தார் ராமானுஜர். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்ற நம்மாழ்வாரின் திருவேங்கடமுடையான் குறித்த திருவாய்மொழி பாசுரம். அதை பாடிக்கொண்டு வந்த ராமானுஜருக்கு மனதிலே பொறிதட்டியது. ஆழ்வார் திருக்குருகூரிலே இருந்து கொண்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நாள்தோறும் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். தினந்தோறும் அவருக்கு மாலை தொடுத்தும் மலர்கள் தூவியும் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு அங்கே ஒரு நந்தவனம் அமைக்க வேண்டும். சிந்துபூ மகிழும் திருவேங்கடம் என்கிறாரே ஆழ்வார். அப்படி என்றால் திருவேங்கட மலையிலே ஒரு நந்தவனம் அமைத்து நாள்தோறும் புதிதாக மாலைகள் தொடுத்து திருவேங்கடமுடையானுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்ற ஆழ்வாரின் எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சங்கல்பம் செய்தார் ராமானுஜர். எதிரே இருந்த பல நூறு சீடர்களுக்குள்ளேயும் யாராவது சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை திருவேங்கட மலைக்கு அனுப்பி அங்கே தங்கியிருந்து தொடர்ந்து தொண்டு செய்து வர வேண்டும் என்று நியமிக்க ஆசை கொண்டார். அதை அங்கே இருந்த சிஷ்ய கூட்டத்திடம் வெளிப்படுத்தவும் செய்தார். ஆனால் எதிரே இருந்தவர்களில் ஒருவர் கூட முதலில் முன்வரவில்லை. என்ன காரணம்? கீழே சொன்னது போலே திருவரங்கம், காஞ்சிபுரம் முதலிய நகரங்கள் பெருநகரங்கள், நல்ல வளர்ச்சியடைந்து இருந்தன. நிறைய ஜனசந்தடி இருக்கக்கூடிய பகுதி, நாள்தோறும் விழாக்கள் நடைபெறும் பகுதி. அந்த நகரங்கள் தலைநகரங்கள் போலே பொருளாதாரத்திற்கு சிறப்பு பெற்று விளங்கின. எல்லா வசதிகளும் நிறைந்திருந்தன. உணவு தட்டுப்பாடு கிடையாது. வீதிகள், போக்குவரத்து எல்லாம் நிறைந்திருந்த நகரங்கள். அங்கே இருந்து கொண்டு தொண்டு செய்வது மிகவும் சௌகரியமானது. தொண்டிற்கு தொண்டுமாயிற்று, நம் வாழ்க்கை முறையும் நல்ல நிலையில் இருக்கும். இப்படி ஒரு நகரவாசத்தை விட்டுவிட்டு திருவேங்கட மலையினுள்ளே காட்டிலே அந்த மிருகங்களுக்கு நடுவே கடுங்குளிரில் தங்கி தொண்டு செய்வானேன் என்று எதிரே இருந்த வைணவர்கள் எல்லோரும் மௌனமாக இருந்து விட்டார்கள். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ராமானுஜர். தங்கள் சீடர்களுக்குள்ளே தன்னுடைய கட்டளையை, தன் மன ஓட்டத்தை, ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் ஒருவர் கூடவா இல்லை என்று மனம் வருந்தினார். அப்போது அத்தனை பெரிய கூட்டத்திலும் ஒரே ஒருவர், ஒரு ஆண் பிள்ளை எழுந்து நின்று, ராமானுஜராகிற உங்களுடைய எண்ண ஓட்டத்தை நிறைவேற்ற அடியேனுக்கு தகுதி உண்டு என்று நீங்கள் கருதினால் உடனடியாக திருவேங்கடமலைக்கு சென்று அங்கேயே தங்கி தொண்டு செய்வதற்கு சித்தமாயிருக்கிறேன் என்று வணங்கி நின்றாராம்.
பார்த்த ராமானுஜருடைய கண்கள் குளமாகின. அத்தனை பெரிய கூட்டத்தில் ஒருவர் கூடவா மனம் உறுதி கொண்ட ஆண் பிள்ளை இல்லை என்று நினைத்த மாத்திரத்தில் நீங்கள் ஒருவர் ஆண் பிள்ளையாக வந்து நின்றீரே, அனந்தரே வாரும் என்று அவரை வாரி அணைத்து கொண்டாராம். அதனால் அன்று முதல் இந்த சீடருக்கு அனந்தான் பிள்ளை என்று பெயர் ஏற்பட்டதாக அறிகிறோம். அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் இவர் ஒருவர்தான் ஆண் பிள்ளையாக நின்றார். அதனால் ராமானுஜரே இவருடைய பெயருக்கு சிறப்பொட்டாக அனந்தான் பிள்ளை என்று பட்டம் கொடுத்தார். அதன்படி ராமானுஜரோடு கலந்து ஆலோசித்து திருவேங்கட யாத்திரை செய்வது குறித்தும் அங்கே தங்கி தான் நித்தியமும் செய்ய வேண்டிய தொண்டுகள் குறித்தும் கருத்துக்களை பெற்றுக்கொண்டார். தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு ராமானுஜரிடமிருந்து விடைபெற்று கொண்டு திருவேங்கட மலையை சென்று அடைந்தார். அடர்ந்த அந்த மலைப்பகுதிகளை கடந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைகள், அருவிகள், காட்டு மிருகங்களையெல்லாம் தாண்டி திருமலை அப்பன் நிறைந்திருக்கக்கூடிய எழுந்தருளி விளங்கக்கூடிய திரு சன்னிதானத்தை அடைந்து அந்த கோயிலை வலமாக வந்து வழிபட்டு ஆளில்லாத அந்த இடத்தில் நாள்தோறும் வந்து பூசித்துவிட்டு அர்ச்சகர்கள் உடனடியாக திரும்பிச் செல்லும் மரபையும் அறிந்து கொண்டார். அவர்களைப் போல் அல்லாது தான் அந்த மலை உச்சியிலேயே கோயிலுக்கு அருகிலேயே தனக்கென்று ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு அத்தனை பெரிய வனத்திற்கு நடுவே அழகான மலர்கள் பூக்கக்கூடியதாய் ஒரு நந்தவனத்தையும் ஏற்படுத்தி கொண்டார். அனந்தான் பிள்ளை நந்தவனம் என்று இன்றைக்கும் கூட திருவேங்கட மலை மேலே இறைவன் எழுந்தருளியிருக்கும் அந்த கோயிலுக்கு தெற்கு பக்கத்திலே மிக விசாலமான ஒரு நந்தவனம் இருக்க பார்க்கிறோம். அந்த நந்தவனத்தில்தான் நாள்தோறும் மலர்கள் பறித்து மாலைகளாக தொடுத்து திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்து வந்தார் அனந்தான் பிள்ளை. அந்த காலப்பொழுதில் அவருடைய மனைவி முழு கர்ப்பவதியானாள். நிறை கர்ப்பவதியான அந்த பெண்ணும் கணவனுடைய தொண்டிலே பங்கு கொண்டாள். தினந்தோறும் இருவரும் மிகவும் கடினமான அந்த பணிகளை செய்து வந்தார்கள். வரப்பை உயர்த்துவது, வாய்க்கால் வெட்டுவது, நீர் பாய்ச்சுவது, மண் சுமப்பது என்று அந்த பணிகளிலெல்லாம் இந்த பெண்ணும் கலந்து கொண்டாள். இவர்களுடைய அத்தனை தூரம் ஆச்சாரியருடைய வாக்கிற்குட்பட்ட அந்த பக்தியை பார்த்து அதை உலகிற்கு அறிவிக்க விரும்பினானாம் திருவேங்கடமுடையான். ஒரு நாள் பகல் பொழுதில் இவர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்த போது கர்ப்பவதியான அந்த பெண் மண்கூடையை சுமந்து கொண்டு போய் கொட்டிவிட்டு வருவதை பார்த்து அங்கே ஒரு சிறு பிள்ளை வேடத்தில் தோன்றினார் திருவேங்கடமுடையான். குழந்தை தனத்தோடு கூட ஓடி வந்து, அம்மா, நீ முழு மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு இத்தனை தொண்டை செய்கிறாயே, இவ்வளவு பழுவை சுமக்கிறாயே, உன்னிடமிருந்து அந்த பழுவை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறி அந்த அம்மையார் சுமந்து வந்த மண் கூடையை தான் வாங்கி கொண்டு போய் கொட்டிவிட்டு வந்தாராம். மெதுவாக நடந்து இந்த அம்மையார் சென்றபோது நேரம் அதிகம் பிடித்தது. சிறுபிள்ளைத்தானே, இவர் வேக வேகமாக ஓடிச் சென்று கூடைகளிலிருந்த மண்ணை கொட்டி காலியாக்கி கொண்டு வந்தார். செய்து வந்த வேலை சற்று விரைவாக நடப்பதை பார்த்து அனந்தான் பிள்ளை, எப்படி இவ்வளவு நேரம் இத்தனை தாமதமான பணி இவ்வளவு சுருக்க நடைபெறுகிறதே என்று கேட்க அந்த அம்மையார் ஒரு சிறு பிள்ளை தன்னிடம் வந்து அந்த மண்கூடையை பறித்து கொண்டு போய் கொட்டி உதவுவதை கூறினார். இதை கேட்டு கோபம் கொண்டாராம் அனந்தான் பிள்ளை. எனக்கு என்னுடைய குருநாதரான ராமானுஜரிட்ட கட்டளை, அதிலே பங்கு கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, இதை முழுக்க நான் தான் செய்வேன் என்று கூறி அந்த சிறுவனை விரட்டி பார்த்தார். அந்த சிறுவனோ விடாப்பிடியாக அந்த பெண்மணியிடமிருந்து, அம்மா, நீ அமர்ந்து கொள், நான் உன் பங்கு வேலையை செய்கிறேன் என்று தொடர்ந்து செய்து வந்தானாம். இதை பார்த்து கோபம் கொண்டார் அனந்தான் பிள்ளை. சற்று நேரத்திற்கெல்லாம் எத்தனை தூரம் சொன்னாலும் இப்படி கேட்காமல் என்னுடைய தொண்டிற்கு இடையூறாக நீ வருகிறாய் என்று கோபம் கொண்டவர் கையில் இருந்த கடபாரையையும் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை துரத்தத் தொடங்கினார். ஓடிச் சென்றானாம் பிள்ளை வேடத்தில் அங்கே இருந்த திருவேங்கடமுடையான். சென்ற வேகத்தில் இவர் வீசிய கடபாரையானது திருவேங்கடமுடையானுடைய நெற்றியிலும் அவருடைய மோவாயிலுமாய் பட்டு அடிபட்டு அந்த இடத்தில் இரத்தம் பெருக்கத் தொடங்கியதாம். அப்படியும் அந்த சிறுவன் ஓடிச் செல்வதை பார்த்து கோபமடங்காத அனந்தான் பிள்ளை, உன்னை எப்படியாவது பிடித்து விடுகிறேன் என்று கூறி துரத்தி கொண்டே ஓடினாராம். வேகமாகச் சென்ற அந்த சிறுவன் திருவேங்கடமுடையான் கோயில் கோபுரத்தின் வழியே உள்ளே புகுந்து மண்டபங்கள் பிரகாரங்களையெல்லாம் கடந்து கொண்டு நேரே கருவறையை நோக்கி ஓடினான். அங்கேயும் சென்று தொடர்ந்து ஓடிய அனந்தான் பிள்ளை தன் கண் முன்பாகவே கருவறையை நோக்கி ஓடிய அந்த சிறுவன் திருவேங்கடமுடையான் திருமேனியிலே சென்று மறைந்ததை பார்த்தார். ஆச்சரியப்பட்டு நின்ற அவருக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அப்போதுதான் திருவேங்கடமுடையானுடைய அந்த கம்பீரமான திருவுருவத்தை உற்று நோக்கிய போது
அவருடைய நெற்றிப் பொட்டிலும் மோவாய் அருகேயும் அடிபட்டு இரத்தம் பீரிட்டு வருவதை பார்த்தார். பதறிப்போனார். நாம் வீசிய கடபாரை அந்த சிறுவனுடைய முகத்தில் எங்கெல்லாம் காயம் ஏற்படுத்தியதோ, எங்கெல்லாம் இரத்தம் வடிந்ததோ அங்கெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய திருமேனியிலும் இரத்தம் வடிகிறதே என்று பதறிப்போனார். அப்படியென்றால் சிறுவனாக வந்திருந்து நாம் செய்து வந்த தொண்டிலே ராமானுஜருடைய கட்டளையை நிறைவேற்றும் பாங்கில் கலந்து கொண்டவர், பங்கு கொண்டவர் திருவேங்கடமுடையான்தானோ என்று எண்ணம் கொண்டு அபசாரப்பட்டு விட்டேன். வந்தவன் இறைவன் திருமால்தான் என்பது அறியாமல் கடபாரையை கொண்டு அவருடைய திருமுகத்திலே நான் இப்படி பின்னமாகும்படிக்கு செய்துவிட்டேனே என்று பதறிப்போய் அலறினார். என்ன செய்வதென்று அறியாது அந்த திவ்யமங்கலமான விக்கிரகத்தில் இப்படி ஒரு பங்கம் ஏற்பட்டதை பார்த்து பொறுக்க முடியாமல் ஆலயத்தில் இருந்த பச்சை கற்பூரத்தை பொடி செய்து அதை நீர் விட்டு பிசைந்து அதை திருமுகத்தில் எங்கெல்லாம் இரத்தம் பீரிட்டு வந்ததோ அங்கெல்லாம் வைத்து அழுத்தினார். நெற்றிப்பட்டிலிருந்து அந்த இரத்தம் நின்றது. அதேபோல் சிறிது பச்சை கற்பூர பொடியை நீரில் விட்டு பிசைந்து அதை மோவாய் அருகேயும் வைத்து அழுத்தினார். அப்படி அவர் அழுத்திய மாத்திரத்தில் முகத்திலிருந்து வடிந்த இரத்தம் நின்றது. இந்த திருத்தொண்டை இன்று வரையில் நினைவுபடுத்தத்தான் வேறு எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாத சிறப்பாக திருவேங்கடமுடையானுக்கு மட்டும் அவர் நெற்றியிலே இட்டுக்கொள்ளும் திருமண் காப்பானது அவருடைய நெற்றிப்பட்டையிலிருந்து தொடங்கி கண்கள் திருமூக்கு வரையிலுமாய் சென்று பெரிய அளவிலே சாத்தப்படுவதும் அவருடைய மோவாய் அருகே சிறிதாய் அந்த பச்சை கற்பூரம் இடும் வழக்கமும் விளைந்தது. இறைவன் நமக்கு செய்யக்கூடிய உதவிகளில் நம்முடைய பணியையும் சேர்த்து தானே செய்கிறேன் என்று முன்வருவது அவனுடைய எளிமைக்கு எத்தனை பெரிய உதாரணம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. திருவேங்கடமுடையான் அவன் அடியார்களிடத்தே கொண்டிருக்கக்கூடிய வாத்சல்யம் என்னும் குணம், தாயை போலே அன்பு செய்யக்கூடிய குணத்திற்கு பல நூறு கதைகளை உதாரணமாகச் சொன்னாலும் அனந்தாழ்வானுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவள் அத்தனை தூரம் தன் உடம்பை வருத்தி கொண்டு செய்யும் தொண்டிலே தானும் கலந்து கொண்டு ராமானுஜரிட்ட கட்டளையை தானே நிறைவேற்றத் துடித்தான் என்பது எத்தனை சிறந்த அவருடைய எளிமைக்கு உதாரணமாக அமைகிறது என்பதை பார்க்க முடிகிறது. என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதி என்பார் ஆழ்வார். என் பேரிலே இத்தனை அன்பு வைத்த இவன்தான் பரம்பொருளாக நான் அறிந்தவன் என்ற அந்த வாக்கிற்கு இணங்க எல்லாம் வல்ல மறைபொருளாய் பரம்பொருளாய் வைணவர்கள் உணரும் அந்த தத்துவம் அடியார்களுக்கு எளியவனாக அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக தானே வந்திருந்து அவர்களுடைய தொண்டில் கலந்து கொண்டதோடு அல்லாமல் அவருடைய கைகளால் அடியும் பட்டு அதால் முகத்தில் பின்னமும் ஆகி அந்த திருக்கோலத்தை இன்று வரையில் காண்பித்து கொண்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் நான் அடியவர்க்கு எளியவன்தான் என்பதற்கு உதாரணமாக நிற்கிறார். இன்றும் கூட திருமலையிலே ஆலயத்திற்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரதான ராஜகோபுரத்தின் வலதுபுறச் சுவற்றிலே ஒரு கடபாரை ஒன்றை காட்சிப்படுத்தி வைத்திருப்பார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தொண்டு செய்ய வந்த அனந்தான் பிள்ளை உபயோகப்படுத்திய கடபாரை என்றும் அதை கொண்டுத்தான் திருவேங்கடமுடையானை அவர் நோவேற்படும்படியாக அடித்தார் என்றும் அது சான்றாக இன்று வரையில் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தொண்டு செய்த அனந்தாழ்வான் அவர் அங்கே கைங்கரியம் செய்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலேயே ஆவிர்பவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவருடைய அவதார தினத்திற்கு சிறப்பு செய்யும் விதமாக திருவேங்கடமுடையான் உபயநாச்சிமார்களோடு கலந்து அங்கே எழுந்தருளி வைணவ அடியார்கள் தமிழ்ப்பாசுரங்கள் ஒலிக்க அனந்தாழ்வானாக அங்கே கருதப்படும் மரத்திற்கு தன்னுடைய பட்டு வஸ்திரம், மாலை, சந்தனம், ஸ்ரீசடாரி முதலிய மரியாதைகளையெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை அனுக்கிரகம் செய்து கொண்டு மீண்டும் எழுந்தருளுகிறார். தவறாது தொண்டு செய்த அந்த அனந்தாழ்வானுடைய நினைப்பை இன்று வரையிலும் போற்றி கொண்டாடுகிறார் திருவேங்கடமுடையான். நிறைந்த தொண்டின் சீலத்தில் நின்ற அனந்தாழ்வாருடைய சிறப்புகளை நினைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.